அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழக்கூடிய சூழல் தற்போது வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் விவேக் ராமசாமி அமெரிக்காவிலே பிறந்து ஒரு தொழிலதிபராக வளர்ந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்திருக்கும் விவேக் ராமசாமி அமெரிக்க அதிபர் தேர்தலிலே போட்டியில் களமிறங்கி இருந்தார். அதன் பின் ட்ரம்ப் போட்டியிட போகிறார் என்று தெரிந்தனர். அவருக்காக தான் வாபஸ் வாங்கிறேன் என்று வெளிவந்த ஒரு குடியரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தற்போது ஓஹியோ மாகாணத்தின் கவர்னர் பதவிக்கு போட்டியிட போகிறார் என்ற தகவல் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் விவேக் ராமசாமி தன்னுடைய திருமண நாளை முன்னிட்டு எக்ஸ் பதிவிலே தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து தன்னுடைய திருநாள் 14 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தையும் தற்போது உள்ள ஒரு புகைப்படத்தையும் போட்டு தன்னுடைய 10வது திருமண நாள் ஒட்டி ஒரு பதிவினை போட்டிருந்தார். அந்த பதிவினுக்கு பதில் பதிவாக வந்த பதிவுகளை பார்க்கும்போது உண்மையிலே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்று கூறலாம். கோ பேக் டு இந்தியா, இந்தியாவுக்கு திரும்பி போ, அமெரிக்காவை விட்டு வெளியேறு, நீங்கள் இந்த மலைகளுக்கு இந்தியாவில் மலைகளே இல்லையா, அந்த மலைகளுக்கு போ, இந்தியா விட்டு வெளியேறு என்ற வகையிலே தொடர்ந்து விவேக் ராமசாமியை கொடுஞ்சொற்களால் சொல்லும் வகையிலே தொடர்ந்து பல பதிவுகள் போடப்பட்டிருக்கு. கோ பேக் இந்தியா, கோ பேக் டு இந்தியா என்ற வகையிலே அவர் தொடர்ந்து விவேக் ராமசாமியை குறிவைத்து அந்த பதிவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றன. எனவே இனவெறி மீண்டும் தலை தூக்கி இருக்கிறதோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ் என்ற வகையில் தான் தற்போது ஊடகங்கள் அந்த பதிவுகளை எல்லாம் தற்போது எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. அதாவது விவேக் ராமசாமியை பொறுத்த மட்டிலே H1B விசா, அதாவது தேவையின்றி வெளிநாட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து அமெரிக்காவிலே வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இந்த H1B விசா மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று தனது கருத்தினை தெரிவித்திருந்தார். அந்த H1B விசா கருத்து தொடர்பாக பல இந்தியர்கள் கூட இவருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்களோ என்ற ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது விவேக் ராமசாமி சாதாரண மனிதர் அல்ல, அப்படிப்பட்ட அமெரிக்கராகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர். அவர் தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கின்ற பாலக்காட்டை சேர்ந்தவர். அவரது மனைவியும் இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவர்களை மீண்டும் இந்தியாவுக்கே திரும்பி போ என்ற வகையிலே கருத்துக்கள் வருவது என்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக மட்டுமல்ல அதிர்ச்சியாகவும் இருக்கு என்றுதான் கூற வேண்டும். டொனால்டு டிரம்பினுடைய மிகப்பெரிய நெருங்கிய சகா டொனால்டு டிரம்ப் வெளிப்படையாகவே விவேக் ராமசாமியை பலமுறை பாராட்டியிருக்கிறார். எலான் மஸ்க் போல விவேக் ராமசாமியும் ஒரு வலதுகரம் போல் இடதுகரமாக செயல்பட்டவர் டொனால்டு டிரம்புக்கு என்றுதான் கூறுவார்கள். வலதுகரமாக எலான் மஸ்கும் இடதுகரமாக விவேக் ராமசாமி இருந்தார்கள் என்றே பொதுவாகவே பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவருக்கு எதிராக பதிவுகள் கோ பேக் டு இந்தியா, when is your dad getting deported என்ற வகையிலும் the beauty of the white is destroyed by brown, we would rather you go back to India and export the hiking trails there என்ற வகையில் தொடர்ந்து அவருக்கு எதிராக இனவெறியை வெளிப்படுத்தும் வகையிலே நாட்டை விட்டு வெளியேறு என்ற வகையிலே விவேக் ராமசாமிக்கு எதிராக பதிவிடப்பட்ட கருத்துக்கள் உண்மையிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். அதாவது மீண்டும் இனவெறி அமெரிக்காவில் தலை தூக்குகிறதோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும் நேயர்களே.